அதிகாரம் 36. யோபுவினுடைய துன்பங்களின் உட்பொருள். எலிகு தொடர்ந்து பேசியதாவது: சற்று பொறும், காட்டுவேன் உமக்கு கடவுள் சார்பாய் நான் கூற வேண்டியவற்றை. தொலைவிலிருந்து நான் என் அறிவை கொணர்வேன். என்னை உண்டாக்கியவர்க்கு நான் நேர்மையை உரித்தாக்குவேன். ஏனெனில் மெய்யாகவே என் சொற்கள் பொய்யானவை அல்ல. உங்கள் நடுவே நிற்பவன் மெய்யறிவு நிறைந்தவன். இதோ இறைவன் வல்லவர், எவரையும் புறக்கணியார். அவர் வல்லமையும் ஞானமும் கொண்டவர். கொடியவரை அவர் வாழவிடார். ஒடுக்கப்படுவோர்க்கு அவர் உரிமையை வழங்குவார். நேர்மையாளர்கள் மீது கொண்ட பார்வையை அகற்றார். அரசர்களுடன் அவர்களை அரியணையில் அமர்த்துகின்றார். என்றென்றும் அவர்கள் ஏற்றமடைவார்கள். ஆனால் அவர்கள் சங்கிலியால் கட்டுண்டார்களெனில், வேதனையின் கயிற்றில் அகற்றப்பட்டார்களெனில், அவர்கள் செய்ததையும் மீறியதையும் இருமாப்புடன் நடந்ததையும் எடுத்தியம்புவார். அறிவுரைகளுக்கு அவர்களது செவியை திறப்பார். தீச்செயலிலிருந்து திரும்புமாறு அவர்களுக்கு ஆணையிடுவார். அவர்கள் செவிமடுத்து அவருக்கு பணிபுரிந்தால், வளமாய் தங்கள் நாட்களையும் இன்பமாய் தங்கள் ஆண்டுகளையும் கழிப்பார்கள். செவி கொடுக்காவிடில் அவர்கள் வாளால் மடிவார்கள். அறிவின்றி அவர்கள் அழிந்து போவார்கள். தீய மனத்தோர் வெஞ்சினம் வளர்ப்பர். அவர்களை அவர் கட்டி போடுகையில் உதவிக்காக கதறமாட்டார். இன்னோர் இளமையில் மடிவர். காமுகரோடு இன்னோரின் வாழ்வும் முடியும். துன்புற்றோரை துன்பத்தால் காப்பார். வேதனையால் அவர்கள் காதை திறப்பார். இடர்களின் வாய் நின்று உம்மை இழுத்து காத்தார். ஒடுக்கமற்ற பரந்த வெளியில் உம்மை சேர்த்தார். ஊட்டமுள்ள உணவால் உமது பந்தியை நிரப்பினார். பொல்லார்க்குரிய தீர்ப்பு உம்மீது வந்தது. தீர்ப்பும் நீதியும் உம்மை பற்றி பிடித்தன. வளமையால் வழி பெறலாமல் பார்த்து கொள்ளும். நிறைந்த கையூட்டால் நெறி தவறாதேயும். நிறைந்த செல்வமும் வலிமையின் முழு ஆற்றலும் இன்னலில் உமக்கு உதவுமா? இருந்த இடத்திலேயே மக்கள் மடியும் இரவுக்காக நீர் ஏங்காதீர். துன்பத்தை விட தீச்சேலையே நீர் தேர்ந்து கொண்டீர். அதற்கு திரும்பாதபடி நீர் எச்சரிக்கையாயிரும். கடவுளின் ஆற்றலுக்கு புகழ்பாடல். இதோ ஆற்றலில் இறைவன் உயர்ந்தவர். அவருக்கு நிகரான ஆசிரியர் உளரோ? அவர் நெறியை அவருக்கு வகுத்தவர் யார்? நீர் வழி தவறினீர் என அவரிடம் சொல்ல வல்லவர் யார்? அவர் செயலை புகழ்வதில் கருத்தாயிரும். மாந்தர் அதனை பாடி போந்தனர். மனித இனம் முழுவதும் அதை கண்டது. மனித தொலைவிலிருந்தே அதை நோக்குவர். இதோ இறைவன் பெருமை மிக்கவர், நம் அறிவுக்கு அப்பாற்பட்டவர். அவர் தம் ஆண்டுகளின் எண்ணிக்கை கணக்கிட முடியாதது. நீர்த்துளிகளை அவர் ஆவியாக இழுக்கின்றார். அவற்றை மழையாக வடித்து கொடுக்கின்றார். முகில்கள் அவற்றை பொழிகின்றன. மாந்தர் மேல் அவற்றை மிகுதியாக பெய்கின்றன. பரவும் முகில்களையும் அவர் தம் மணிப்பந்தலின் ஆர்ப்பரிப்பினையும் ஆய்ந்தறிபவர் யார்? இதோ தம்மை சுற்றி மின்னல் ஒளிர செய்கின்றார். கடலின் அடித்தளத்தை மூடுகின்றார். இவற்றால் மக்களினங்கள் மீது தீர்ப்பளிக்கின்றார். மிகுதியாய் உணவினை அளிக்கின்றார். மின்னலை தம் கைக்குள் வைக்கின்றார். இலக்கினை தாக்க ஆணையிடுகின்றார். இடி முழக்கம் அவரை பற்றி எடுத்துரைக்கும். புயல் காற்று அவர் சீற்றத்தை புகழும்.